முதல்ல அண்ணா சிலைக்கு நீ வந்து பாரு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி அந்த லூஸ் அண்ணா சிலைக்கு வந்து ஒரு போட்டோ எடுத்து போட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லணும். அப்படி வந்தாலும் நீங்க சொல்லுங்க, நீங்க அவங்க கிட்ட பரவாயில்லப்பா தம்பி நம்ம சொல்றதெல்லாம் கேட்குது, அப்படியே அந்த பணத்தை வாங்கிட்டு வா தம்பி அப்படின்னு மட்டும் சொல்லுங்க போதும். ஏன்னா அவரால் அண்ணா சிலை வரைக்கும் மட்டும்தான் வந்து போட்டோ எடுத்து போட முடியும். அவங்களால பணத்தெல்லாம் வாங்கி தர முடியும். ஏன்னா அவங்க நம்மளை வஞ்சிக்க வேண்டும். நான் தனித்து நான் போராடுறோம், நாங்க தனித்து நாங்க வந்து போராட்டம் பண்றோம். நீ தனித்து போராடவில்லை, நீ தனித்து விடப்பட்ட நாள் இன்னைக்கு போராட்டப்பட்டு இருக்க. ஓட ஓட வரட்டி அடிச்சிருக்கோம் நாங்க. அப்படி இன்றைக்கு நமக்கான அந்த பணத்தை தானே கேட்கிறோம். என்ன கட்சிக்காக கேட்கிறோம், நாங்க அறிவாலயம் பூசா கட்டத்துக்காக கேட்கிறோம். சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும். ஏன்னா அவர் மேடையில் என்ன சொன்னாரு, நாங்க இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டில் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். கரூர்ல நான் பேசியதற்கு 2 நாட்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அடுத்த நான் மேடையில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னை பேசின ஒருமையில பேசினதை பார்த்தீங்கன்னாலே அதை நீங்க பார்க்கணும். ஒரு கல்வி அமைச்சர் ஒரு பேட்டை ரவுடியா பேசினார்னா எப்படி, அந்த வீடியோ எனக்கு உங்களுக்கு காட்டுறேன். என்னை பத்தி கல்வி அமைச்சர் பேசியிருப்பார் ஒரு 7 நிமிஷம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டை ரவுடி அந்த மாதிரி பேசினார். பேட்டை ரவுடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கல்வி அமைச்சர் ஒருத்தரை பத்தி எப்படி பேசலாம், தமிழ்நாட்டில் கூடிய குடிமகன், அதெல்லாம் நீங்க பார்க்கணும், ரொம்ப முக்கியம். அதனாலதான் தெளிவா கரூர் மேடையில சொன்னேன், முதல் 50% அண்ணாமலையா பேசுறேன், அடுத்த 50% திராவிட கட்சிகள் பாணியில அவங்களுக்கு பதில் சொல்ல போறேன். அதனால தாய்மார்கள் யார் என்னை தப்பா நினைச்ச கூடாது பேச்சுல சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன சொன்னோம், நீங்க சொன்னீங்கல்ல சொல்லி பாருங்க. அவருக்கு பயம், சப்போர்ட்டுக்கு 500 பேர்த்த கூட்டு வந்தார். அவர் தனியா சொன்னா மாட்டிக்குவாங்க. 500 சின்ன பசங்களை பின்னாடி உட்கார வச்சுட்டு எல்லாம் கெட் அவுட் மோடின்னு சொல்லுங்க அப்படின்னு. அந்த சின்ன பசங்க இளைஞரணின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி உட்காந்து திமுக கெட் அவுட் மோடினா அதுக்கு பதிலடி என்ன, 24 மணி நேரம் டைம் கொடுக்கும். கெட் அவுட் மோடின்னு எல்லாம் சொல்லுங்க. இளைஞரணி, டிஎம்கே அபிஷியல் ஐடி விங்கு எல்லாம் இணைஞ்சு எல்லாம் கெட் அவுட் மோடின்னு ஹேஷ்டாக் போட்டேன். எவ்வளவுங்க, 2,80,000. அடுத்த 24 மணி நேரம் இல்லை, காலையில 6 மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிச்சோம். 3:27க்கு 10வது லட்சம் 1 மில்லியன். 6 AM to 3:31 PM 3:27 PM 1 மில்லியன் 10 லட்சம் கெட் அவுட் ஸ்டாலின். ஆனால் நாங்க இது வந்து ஒரு அளவுகோலா சொல்லிங்கன்னா உங்களுக்கு உங்க பாணியில நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கையெழுத்து இயக்கத்தை பாருங்க எந்த அளவுக்கு மேசிவா பிஜேபி களத்தில் இருக்கும். மார்ச் 22 தேதியை குறிச்சு வச்சுங்க, திருச்சியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம். தமிழகத்துல குறிப்பாக தமிழை வளர்க்கக்கூடிய மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லி நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி 22ஆம் தேதி திருச்சியில் நடக்க இருக்கிறோம். அந்த கூட்டத்தை பாருங்க, கிரவுண்ட்லயும் பாருங்க, சமூக வலைதளத்துல பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈக்குவல்னு சொல்ல மாட்டோம், அவர்களை விட ஒரு படி மேல போய் நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம். இல்லாட்டி அவங்க திருந்த மாட்டாங்க, இப்படியே பேசுவாங்க, 29 பைசா மோடிம்பாங்க. அவர்களுக்கு அவங்க பாணியில பேசினா மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அதே மருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம். அண்ணே பீச்சை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க அண்ணே, நான் சொல்றதுல அண்ணனுக்கு உடன்பாடு இல்லைன்னா கல்வி அமைச்சர் பேசினதை ஒருத்தர் இருக்கா, ஒருத்த வர்றா, ஒருத்த போனா, ஒருத்த சுத்தரா, இது பேட்டை ரவுடி இல்லையானே. கல்வி அமைச்சர் வந்து கல்வி அமைச்சர் அப்படின்னா இன்டர்னல் மீட்டிங்ல நீங்க எப்படி பேசுவீங்க? அப்ப குழந்தைகளுக்கு என்ன ஒரு நாகரிகமான ஒரு கலாச்சாரத்தை நீங்க உருவாக்கி கொடுப்பீங்க. கல்வி அமைச்சர் அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பாஷை, அவங்க பேசுற விதம் எல்லாம் தொடர்ந்து ஒரு அமைச்சர். ரகுபதி அவங்க என்ன சொல்றாங்க, 2024 அவங்க ஆட்சிக்கு வருவாங்களாமா. 2024 டெல்லியில ஃபர்ஸ்ட் தீகார் சிறைக்கு போறது நானாமா. வெக்கமா இல்லையா? இது வந்து யார் சொல்றாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை சிறைத்துறையினுடைய அமைச்சர் ஃபர்ஸ்ட் நான் தீகார் சிறைக்கு போவேனாமா. இதெல்லாம் பேசினா பேட்டை ரவுடி இல்லையாங்கண்ணா. அதனால நான் அவர்களுக்கு அவங்க உங்ககிட்ட நான் நீங்க அன்பானவர்கள் மரியாதையானவங்க, உங்களுக்கு நான் 5 மடங்கு மரியாதை கொடுக்குறேன். ஏன்னா அது கடமை. அந்த மாதிரி தப்பானவர்களுக்கு அவங்க பாஷையில் நான் பேசுறேன். எதுக்காக நான் அந்த அதிகாரத்தில் இருக்கணும், பொறுப்புல இருக்கணும். அண்ணே எல்லா யங்ஸ்டர்ஸும் நான் பேசினதை தப்புன்னு ஒருத்தர் கூட சொல்லிங்கண்ணா. எல்லாருமே விரும்புறாங்க. காரணம் என்னன்னா, அண்ணா நீங்க தப்பா எதுவும் பேசலையே, அவர் மோடியை பத்தி தப்பா சொல்றாரு, மோடியினுடைய தாயை பத்தி தப்பா சொல்லிருக்காங்க, நீங்க பதிலடி கொடுக்குறீங்க. அவங்களுக்கு நீங்க சொல்றீங்க சொல்லி பாருங்க, அது தெளிவா நீங்க மேடையில சொல்லிட்டு சொல்றீங்க. இல்ல எந்த இளைஞர்கள் என்ன நான் கோவப்பட போறாங்க? எல்லா இளைஞர்களுக்கும் தெரியும், சில இடத்துல முள்ளால தாங்க நான் எடுக்கணும். பார்க்கடலை கடந்த பொழுது சிவபெருமான் எதுக்குன்னு விஷத்தை குடிச்சார், விஷம்னு தெரிஞ்சும் ஏன் குடிச்சார்? சில பேர் அந்த விஷத்தை குடிச்சுதான் ஆகணும். அதுலதான் இருக்கிறோம் தவிர ஒரு தனி மனிதனுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை எப்பொழுதும் எங்கேயும் நான் குறைக்க போவதில்லை.
நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நானும் திரும்ப நான் சொன்ன அதே ரீதியில தான் பதில் சொல்லுவேன். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. இப்ப விஜய் அவர்கள் ப்ரோன்னு சொன்னாரு, அவருக்கு நான் திரும்ப ப்ரோன்னு சொன்னேன். பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. மரியாதையா சொன்னாரு, மரியாதையா பதில் சொல்ல வேண்டியது என் கடமை. மரியாதை கொடுக்கிறாரு, மரியாதை வாங்கிக்கிறாரு. நாகரிகமான அரசியல் நோக்கி போகணும்னு நினைக்கிறார், நானும் நாகரிகமான அரசியல் நோக்கி போகணும்னு நினைக்கிறேன். பட் இவங்க அப்படி பேசலையா? பொற்காலமா போர்க்காலமானே? இன்னைக்கு கல்வித்துறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் கத்திய தூக்கிட்டு வந்து சண்டை தான் போடல, போர்க்காலம். அதாவது ஒரு பள்ளியில பாலிய சீண்டல் பாக்குறோம் அதிகமாயிருச்சு. அமித்ஷாஜி அந்த ரெக்கார்டோட வந்தாங்க, எவ்வளவு நடந்திருக்கு கையில் அந்த பேப்பர் பாத்தீங்க காமிச்சாங்க. பாலிய சீண்டல் ஒரு பள்ளியில தரம் குறைந்திருக்குது. மரத்துக்கு கீழே மக்கள் உட்கார்ந்து படிக்கிறாங்க. அவருடைய சொந்த மாவட்டத்துல எப்படி எந்த அடிப்படையில இவர் டி-ஷர்ட்டை போட்டுட்டு போய் ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டு இவர் பேட்டை தூக்க, அவருடைய மகனுக்கு பொற்காலம். பிரெஞ்சு படிக்கிறார் அன்பில் மகேஷ் பிரியாமொழி அவர்களுடைய மகனுக்கு பொற்காலம். தனியார் பள்ளிகளுக்கு பொற்காலம். 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிகளுக்கு பொற்காலம். சன்சைன் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு பொற்காலம். 3 வருஷத்துக்கு ஒரு முறை ரெனியூவல் இருந்ததை வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றி 5 லட்சம் ரூபாய் வாங்குற அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு பொற்காலம். ஆனா அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய 52 லட்சம் மாணவர்களுக்கு பொற்காலம் இல்லைங்க. நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மார்ச் முதல் வாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டிருக்காங்க. எதுக்கு? பாராளுமன்றத்தினுடைய மறுசீரமைப்புல தமிழகத்திற்கு அநியாயம் நடக்கும் போது யாரும் எனக்கு சொன்னாங்க, எனக்கு தகவல் கிடைச்சிருச்சு, அதனால உடனடியாக எல்லாம் வாங்க 45 கட்சிகளை கூப்பிட்டிருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதம் நாங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களுக்கு கடிதம் எழுதியதற்காக முதலமைச்சருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் கடிதம் எழுதிய காரணத்தினால அதை விலக்குகின்ற கடமையும் எங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மேடையில் தெல்ல தெளிவாக டீலிமிட்டேஷன் மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது நடக்கும், அது நடக்கும் பொழுது எப்படி நடக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு 543 சீட் பாராளுமன்றத்தில் லோக்சபால இருக்கு. 543. இப்ப டீலிமிட்டேஷன் வரும்போது 543 என்ன சீட் வேணாலும் ஆகலாம். 600, 700, 800, 900 எந்த நம்பர் ஆனாலும் கூட விகிதாச்சார அடிப்படையில் ப்ரோ ரேட்டா 543 உதாரணத்துக்கு 800க்கு வருது அப்படின்னா ஒரு மாநிலமும் அதே சதவீத அடிப்படையில் அதனுடைய எம்பிக்கள் சீட்டு உயரும். இன்னைக்கு இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் 543 20% உயருதுன்னா அதே ப்ரோரேட்டா அதே விகிதாச்சார அடிப்படையில் எல்லா மாநிலத்தினுடைய சீட்டும் அதே அடிப்படையில் உயரும். தெல்ல தெளிவு. அப்படி இருக்கும் பொழுது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கலாம். உத்தரப்பிரதேசல 45 லட்சம் 49 லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம். தமிழகத்துல சில இடத்துல 25 லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம். அதாவது உயர்ந்த பின்பும் கூட. அதை தெல்ல தெளிவாக அந்த மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க. அதை தெல்ல தெளிவாக நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விகிதாச்சார அடிப்படையில புரோரேட்ட அடிப்படையில தான் சீட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொன்ன பிறகு இதை 2024 தேர்தல் பிரச்சாரத்தில் ஆந்திர பிரதேஷ் தெலங்கானால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரசினுடைய எண்ணம் பலிக்காது, மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் சீட்டை கொடுக்க போறோங்கிற எண்ணம் பலிக்காது என்பதையும் பிரதமர் அங்க தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கேட்க விரும்புறேன், யாரு உங்களுக்கு சொன்னாங்க? இல்ல எனக்கு யாரோ சொன்னாங்க 848 சீட்டுன்னு சொன்னாங்க. யாரு சொன்னாங்க? தமிழ்நாட்டுக்கு 22 சீட் அதிகமாகணும், ஆனா 10 சீட்டு தான் அதிகமாக போகுது, 12 சீட்டு கம்மியாக போகுது. யாரு சொன்னாங்க? இன்னைக்கு மேடையில நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். நீங்க தெளிவு பண்ணுங்க, உங்களுக்கு இந்த தகவலை கொடுத்தது யார்? அப்படி நீங்க அந்த தகவலை யார் கொடுத்தாங்கன்னு சொல்லல அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தவறான ஒரு தகவலை மக்கள் மன்றத்தில் தெரிவிக்கலாமா, அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் பத்திரிகை அன்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்க வைக்கிறோம். இது முக்கியமானது, முதன்மையானது. மிச்சதெல்லாம் அமித்ஷாஜி அவருடைய பேச்சை நீங்க கேட்டீங்க. எந்த அளவுக்கு யூபிஏ காலகட்டத்தில் 2004 இருந்து 14 வரை நிதி கொடுத்திருக்கோம். நேரடி நிதி பகிர்வு, திட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி மோடி ஐயா காலகட்டத்தில் 5 மடங்கு உயர்ந்திருக்கிறது. நேரடி நிதி பகிர்வு யூபிஏ 10 வருஷத்துக்கும் மோடி ஐயா கொடுக்கக்கூடிய 5 வருஷத்துக்கும் டெவல்யூஷன் அண்ட் கிராண்ட் இன் எய்ட் 5 மடங்கு உயர்ந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் அமித்ஷா அவர்கள் வைத்திருக்கின்றார். அதற்கான புள்ளி விவரம் எல்லாம் அமித்ஷாஜி கொடுத்தாங்க, அதை நீங்க பார்த்தீங்க. அடுத்தது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய 2வது ஆண்டு துவக்கத்தில் விழா நடந்திருக்கு.
சகோதரர் விஜய் அவர்கள் வந்து பேசும் பொழுது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் குறை சொல்லியிருக்கிறாங்க. வாட் ப்ரோ, ஒய் ப்ரோ, ஏன் ப்ரோ, நீங்க உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. நான் விஜய் அவர்களை கேட்கிறேன், பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ, ஒய் ப்ரோ டெல்லிங் லைஸ். இது சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்றேன், உங்க குழந்தைக்கு 3 மொழி, நீங்க நடத்துகின்ற விஜய் வித்யாசிரம் பள்ளியில 3 மொழி, ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு 2 மொழி. வாட் ப்ரோ, பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. அதாவது சொன்னதை நீங்க என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன். அதே நேரத்தில் கையெழுத்து இயக்கம் கெட் அவுட், கெட் அவுட்னு ஆரம்பிக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் விஜய் அவரை பார்த்து கெட் அவுட்னு அவரே சொல்றாரு. இதை விட ஆச்சரியம் இந்தியாலே பார்த்ததில்லை. கெட் அவுட் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துல அருமை அண்ணன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் கெட் அவுட்னு கையெழுத்து போடுங்க. உன்னை ஆதவ அர்ஜுன் அவர் கையெழுத்து போடுறாரு, அண்ணன் புஷி ஆனந்த் அவர் கையெழுத்து போடுறாரு. உன்னை பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாமல் எஸ்கேப் ஆகி போயிட்டார். அதனால இந்த கெட் அவுட் ஆரம்பித்த 30 செகண்ட்லயே இந்த கெட் அவுட்டுக்கான என்ன மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கை நமக்கு காண்பித்து கொடுத்துருச்சு. அதனால இந்த கெட் அவுட் இதெல்லாம் வந்து ஒரு காரணத்திற்காக இருக்க வேண்டும். எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கல. அதனால பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ, வாட் ப்ரோ, நீங்களே ப்ரோன்னு பொய் சொல்லாமா ப்ரோ. அதனால அருமை சகோதரர் விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி, அதன் பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும். கொண்டு போறோம்னா பண்ணிட்டே இருக்கோம். குறிப்பா அதனாலதான் காட்டன் பாலிசியை வந்து இந்த பட்ஜெட்ல நீங்க பார்த்திருக்கணும். ஏன்னா நம்முடைய கோவை தொழில்துறை வந்து நம்ம மேனிஃபெஸ்டோல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் காட்டன் பாலிசி 2.0 நம்ம பேசணும், மேனிஃபெஸ்டோல பேசணும். அது இந்த முறை கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க பாத்தீங்களான்னு தெரியல பட்ஜெட். ஏன்னா வாஜ்பாய் காலத்துல காட்டன் பாலிசி 1.0 இருந்துச்சு. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா காட்டனை பொறுத்த வரைக்கும் லாங் ஸ்டேபிள் காட்டன் வேணும் கோயம்புத்தூர் நம்முடைய சொந்தங்களுக்கு, குவாலிட்டி காட்டன் வேணும், த்ரெட் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதான் நமக்கு. அது நமக்கு இருக்கக்கூடிய காட்டன்ல இல்ல அப்படிங்கறதுனால நம்ம பல இடத்துல இருந்து காட்டனை இம்போர்ட் பண்றோம். ஆஸ்திரேலியால இருந்து பண்றோம், ஈஜிப்ட்ல இருந்து பண்றோம். அதனால தொழில்துறையினுடைய முக்கியமான கோரிக்கை, நீங்க காட்டன் பாலிசியை திரும்ப லான்ச் பண்ணி இந்தியால குவாலிட்டியான காட்டனை ஊக்குவிக்கணும். ஆனா இந்தியால எந்த பகுதி கஷ்டப்படுதோ இல்லையோ, திருப்பூர் கோயம்புத்தூருக்கு தான் லாங் ஸ்டேபிள் காட்டன் வேணும். டிஷர்ட்ல இருந்து குவாலிட்டி, ஏன்னா எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே லாங் ஸ்டேபிள் காட்டன். ஸோ சொன்னபடி எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில இந்த பட்ஜெட்ல அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு விஷயம். இரண்டாவது, நம்முடைய இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல ரேஷனலைசேஷன், குறிப்பா பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய உள்ளாடைகள், திருப்பூராக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், ஈரோடு இந்த பகுதி உள்ளாடைகள் பார்த்தீங்கன்னா மிக மிக கடுமையாக நம்முடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் டிஜிஎஃப்டி கடுமையான நடவடிக்கை, ரவுண்ட் ட்ரிப்பிங். நம்முடைய மெயின் பிரச்சனை பங்களாதேஷ்ல இருந்து வர்றாங்கன்னு சொல்றதை விட வேற நாட்டில இருந்து பங்களாதேஷுக்குள்ள போய் தமிழ்நாட்டுக்குள்ள பங்களாதேஷா வர்றாங்க அப்படிங்கறத நம்முடைய பிரச்சனை. அது இந்த ஆண்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா டிஜிஎஃப்டி மிக கடுமையாக பியூஷ் கோயல் அவர்களுடைய அமைச்சரவை கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. பல பேர் தொழில்துறை நம்மை பாராட்டி இருக்கிறாங்க. இதுவும் நாம தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கோம், தொடர்ந்து செய்வோம். அதே போல மூன்றாவது நாம் கொடுத்திருப்பது எஃப்டிஏ, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஏன்னா இன்னைக்கு நம்ம காட்டன் இதெல்லாம் பேசுறத விடங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு 5 மடங்கு எக்ஸ்போர்ட்டை வளர்க்கணும். அதுக்கு ஒரே வாய்ப்பு யூகேல இருந்து வரக்கூடிய எஃப்டிஏ வேகமா சைன் பண்ணணும். அதற்கு தினமும் பியூஷ் கோயல் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க எங்க இருக்கு எங்க போகுதுன்னு. உறுதியாக மிக வேகமாக எஃப்டிஏ யூகேவோடு கையெழுத்திடப்படும் பொழுது இந்தியாவில் அதிகமாக பயன்பெறக்கூடிய பகுதி திருப்பூரும் கோயம்புத்தூருமா இருக்கும். ஏன்னா நேரடியாக உங்களுடைய எக்ஸ்போர்ட் எண்ணெய் பொறுத்தவரை 3 to 5 மடங்கு டிபெண்டிங் ஆன் த வெரைட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட், மெடிக்கல் டெக்ஸ்டைல், நார்மல் டிஷர்ட்ஸ், அதுவும் அதிகமாக. ஒரு கோரிக்கை எண்ணெயை பத்தி சொன்னோம், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அது அமித்ஷாஜி அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அதற்கான பரிசீலனை இருக்கு. ஏன்னா பவுண்டரியை பிக்சேஷன் பண்ணணும். கொச்சின் ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் சென்னை இருக்கு. என்ஐஏ கோர்ட்டை டிக்ளேர் பண்ணோம். 98 பாம் பிளாஸ்ட் கோர்ட் ஒன்று இருக்கு, அது சும்மா இருக்கு. அதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அதற்கான நல்ல ஒரு அறிவிப்பும் மத்திய அரசு விரைவில் கொடுப்பாங்கன்னு நம்புறோம். அவங்க ஸ்டாப் பண்ணா எங்களுக்கு கிடைக்கல. இம்போர்ட் பண்றதுக்கு பிஏஎஸ் சட்டத்தை போட்டதுனால வெளிநாட்டு வந்து
எங்களுக்கு தட்டுப்பாட்டில் இருந்தால் கூடுதல் விலை கொடுத்து வாங்குறோம், காட்டணும் சர்வதேச விலையை விட அதிகமான விலை கொடுத்து வாங்குறோம். அப்படி இருக்கும் அதிகமான விலை கொடுத்து சர்வதேச மார்க்கெட்டில் மற்ற நாடுகளோட எப்படி நாங்கள் போட் பண்ணி உங்களை ஜெயிக்க முடியும்? அதனால எங்களுக்கு இம்போர்ட் டியூட்டி கம்மி பண்ணணும், இங்கேயே நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து இந்த QC மாடலாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்காங்க. பட் இது தொடர்பான விஷயங்கள் செய்யாமல் எக்ஸ்போர்ட் எப்படி டெவலப் அண்ணே? ஓகே, நீங்கள் சொன்ன கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்கிறேங்கண்ணா. கோயம்புத்தூர் பகுதியை சார்ந்த குறிப்பாக ரயன் சிந்தட்டிக் ஃபைபரில் இருக்கக்கூடிய நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த நிறுவனங்கள்லாம் நம்முடைய நிதியமைச்சர் அவங்கள சந்திக்க வச்சோம். நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம், நான் பேர் சொல்ல விரும்பல. அப்போ 2 பிரச்சனைகள் முக்கியமாக அவங்க நம்முடைய நிதியமைச்சர் முன்னாடி வச்சாங்க. முதல் பிரச்சனை என்னன்னாங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய சிந்தட்டிக் ஃபைபர் குறைவாக இருக்கு. சில கம்பெனிகள் மட்டும்தான் உற்பத்தி பண்ணுறாங்க. இந்தோனேஷியா, குறிப்பாக இந்தோனேஷியா, ஈஸ்ட் ஏஷியால இருந்து சிந்தட்டிக் ஃபைபர் இந்தியாக்குள்ள வந்து டம்ப் பண்றாங்க. நமக்கு இந்தியாக்குள்ளேயும் சிந்தட்டிக் ஃபைபர் உற்பத்தி ஆகணும், ரயன் மாதிரி ஃபைபர் உற்பத்தி ஆகணும். அதே நேரத்தில் இந்தோனேஷியால இருந்து டம்ப் பண்றவங்களையும் ஆன்டி டம்பிங் டியூட்டியோ இம்போர்ட் டியூட்டியோ போட்டு நாம் அதை குறைப்பதற்கான முயற்சி எடுக்கிறோம். இவங்க ஆர்குமெண்ட் என்ன, ஒரே நேரத்தில் குறைச்சிட்டீங்கன்னா இந்தியாவில் பற்றாக்குறை இருக்கும் பொழுது நாங்க எங்கிருந்து வாங்குவோம், நேரா இது விலை ஏறிடுது, அப்ப எங்கனால ஆர்டிபிஷியல் ஃபைபரை வச்சு செய்ய முடியல. அதற்கான எல்லா முயற்சியும் நிதியமைச்சர் எடுக்கிறாங்க. நான் கம்பெனியினுடைய பேரை சொல்ல விரும்பலீங்கன்னா அதற்கான எல்லா முயற்சி, ஏன்னா இந்தியாவில் கண்ட்ரோல் 2 கம்பெனி கையில தான் இருக்கு. only 2 companies own that மார்க்கெட் ஷேர். அப்ப அவங்களையும் கண்ட்ரோல்ல வைக்கணும், இந்தோனேஷியா போன்ற நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஆனா அவங்களும் வந்து ஃபுல்லா டம்ப் பண்ணி சின்னதா க்ரோ ஆகக்கூடிய ஆர்டிபிஷியல் ஃபைபர் இருக்கிறவங்கள செட் போயிடக்கூடாது, அவங்களையும் வளர்த்தணும். இதற்கான முயற்சியை மத்திய அரசு எடுக்கிறாங்க. இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்ட்டுங்கன்னா முழு முயற்சியை நிர்மலா சீதாராமன் அவர்கள் பர்டிகுலரா சிந்தட்டிக் ஃபைபர் ரயான் போன்ற இதுக்கு எடுத்துட்டு. அண்ணா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் வந்து பாரத் டெக்ஸ் நம்முடைய பாரத் மண்டபத்தில் நடந்துச்சு. அதனுடைய மிகப்பெரிய டிஸ்பிளேயர்ஸ் எல்லாம் கோயம்புத்தூரை சார்ந்த நம்முடைய சொந்தங்கள் போனாங்க. அது எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும், ஜெர்மனியில் யூரோப்பில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பியூஷ் கோயல் அவர்கள் போன ஆண்டு திருப்பூர் பியூஷ் கோயல் அவங்க வந்த பொழுது ப்ராமிஸ் பண்ணிட்டு போனாங்க. இந்த ஆண்டு நம்முடைய பாரத் டெக்ஸ் ஃபேரை பாரத் மண்டபத்தில் நம்ம நடத்தும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடியவங்க இங்க வருவாங்க. அதனால முதல் விஷயம் என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஆட்கள் போய் ஜெர்மனி, மியூனிக், பாரிஸ்ல பண்றத பாரத் மண்டபத்தில் பண்ணிருக்கோம். இரண்டாவது, எதற்கு தமிழ்நாடுன்னா கோயம்புத்தூர்ல நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. வருகின்ற காலத்துல பாரத் டெக்ஸ் ஃபேர்ல கோயம்புத்தூர்ல நடத்தணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைப்போம். அதுவும் நடப்பதற்கான வாய்ப்பு. ஒரே வந்து இடப்பற்றாக்குறை. எனக்கு தெரியும், அண்ணா வந்து நிறைய பிசினஸ் எல்லாம் நீங்க ட்ராக் பண்றீங்க. ஏன்னா பாரத் மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஸ்டால் இடம் அவ்வளவு பெரிய ஏரியா, கோயம்புத்தூர்ல அந்த ஏரியா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. அதையும் நம்ம சால்வ் பண்ணி வில் ஃபைண்ட் அ வேங்க. இன்னும் 1.5 வருஷம் இருக்குங்கன்னா இப்பவே வந்து ஆளுங்கட்சி வந்து ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு மக்களுக்கு வந்து பரிசு பொருட்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு ரீசனும் எல்லாத்துக்கும் போயிட்டு தமிழ்நாடு வந்து குறையிருக்கு. இதை எப்படி பாரதிய ஜனதா கட்சி? ஆனா இன்னைக்கு சில கட்சிகள் வந்து தொண்டரை சேர்த்தறதுக்கு டம்ளரும் தட்டும் கொடுக்குறாங்க. எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர்லாம் பார்த்தேன். சில கட்சிகள் இவங்க பர்த்டே அவங்க பர்த்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இந்த டப்பாலாம் தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டு வைக்கிறாங்க. ஸோ எதுக்குன்னா எல்லாம் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் ப்ரீலோட் பண்ணிடுவோம் அப்படின்னு. இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்கன்னா இதெல்லாம் மக்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இதை வச்சு தான் ஓட்டு போட்டு நாங்கள் ஜெயிக்க போறோம்னு திமுக உட்பட எந்த கட்சி நினைத்தாலும் மக்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள போவதில்லை. அதான் எங்களுடைய கருத்து. அதுக்கு பதிலடி, அதாவது நான் என்ன சொன்னேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும். ஏன்னா அவர் மேடையில் என்ன சொன்னாரு, நாங்க இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டில் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். கரூர்ல நான் பேசியதற்கு 2 நாட்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அடுத்த நான் மேடையில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னை பேசின ஒருமையில பேசினதை பார்த்தீங்கன்னாலே அதை நீங்க பார்க்கணும். ஒரு கல்வி அமைச்சர் ஒரு பேட்டை ரவுடியா பேசினார்னா எப்படி? அந்த வீடியோ எனக்கு உங்களுக்கு காட்டுறேன். என்னை பத்தி கல்வி அமைச்சர் பேசியிருப்பார் ஒரு 7 நிமிஷம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டை ரவுடி அந்த மாதிரி பேசினார். பேட்டை ரவுடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கல்வி அமைச்சர் ஒருத்தரை பத்தி எப்படி பேசலாம், தமிழ்நாட்டில் கூடிய குடிமகன், அதெல்லாம் நீங்க பார்க்கணும், ரொம்ப முக்கியம். அதனாலதான் தெளிவா கரூர் மேடையில சொன்னேன், முதல் 50% அண்ணாமலையா பேசுறேன், அடுத்த 50% திராவிட கட்சிகள் பாணியில அவங்களுக்கு பதில் சொல்ல போறேன். அதனால தாய்மார்கள் யார் என்னை தப்பா நினைச்ச கூடாது பேச்சில் சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன சொன்னோம், நீங்க சொன்னீங்கல்ல சொல்லி பாருங்க. அவருக்கு பயம், சப்போர்ட்டுக்கு 500 பேர்த்த கூட்டு வந்துட்டார். அவர் தனியா சொன்னா மாட்டிக்குவாங்க. 500 சின்ன பசங்களை பின்னாடி உட்கார வச்சுட்டு எல்லாம் கெட் அவுட் மோடின்னு சொல்லுங்க அப்படின்னு.
அந்த சின்ன பசங்க இளைஞரணின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி உட்காந்து திமுக கெட் அவுட் மோடினாங்க. அதுக்கு பதிலடி என்ன? 24 மணி நேரம் டைம் கொடுக்கும். கெட் அவுட் மோடின்னு எல்லாம் சொல்லுங்க. இளைஞரணி, டிஎம்கேனுடைய அபிஷியல் ஐடி விங்கு எல்லாம் இணைஞ்சு எல்லாம் கெட் அவுட் மோடின்னு ஹேஷ்டாக் போட்டேன். எவ்வளவுங்க? 2,80,000. அடுத்த 24 மணி நேரம் இல்லை, காலையில 6 மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிச்சோம். 3:27க்கு 10வது லட்சம், 1 மில்லியன். 6 AM to 3:31 PM, 3:27 PM, 1 மில்லியன், 10 லட்சம் கெட் அவுட் ஸ்டாலின். ஆனால் நாங்க இது ஒரு அளவுகோலா சொல்லிங்கன்னா உங்களுக்கு உங்க பாணியில நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கையெழுத்து இயக்கத்தை பாருங்க எந்த அளவுக்கு மேசிவா பிஜேபி களத்தில் இருக்கும். மார்ச் 22 தேதியை குறிச்சு வச்சுங்க. திருச்சியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம், தமிழகத்துல குறிப்பாக தமிழை வளர்க்கக்கூடிய மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லி நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி 22ஆம் தேதி திருச்சியில் நடக்க இருக்கிறோம். அந்த கூட்டத்தை பாருங்க, கிரவுண்ட்லயும் பாருங்க, சமூக வலைதளத்துல பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈக்குவல்னு சொல்ல மாட்டோம், அவர்களை விட ஒரு படி மேல போய் நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம். இல்லாட்டி அவங்க திருந்த மாட்டாங்க, இப்படியே பேசுவாங்க, 29 பைசா மோடிம்பாங்க. அவர்களுக்கு அவங்க பாணியில பேசினா மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அதே மருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம். அண்ணே பீச்சை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க அண்ணே. நான் சொல்றதுல அண்ணனுக்கு உடன்பாடு இல்லைன்னா, கல்வி அமைச்சர் பேசினத ஒருத்தர் இருக்கா, ஒருத்த வர்றா, ஒருத்த போனா, ஒருத்த சுத்தரா, இது பேட்டை ரவுடி இல்லையாண்ணே? கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சர் அப்படின்னா இன்டர்னல் மீட்டிங்ல நீங்க எப்படி பேசுவீங்க? அப்ப குழந்தைகளுக்கு என்ன ஒரு நாகரிகமான ஒரு கலாச்சாரத்தை நீங்க உருவாக்கி கொடுப்பீங்க? கல்வி அமைச்சர் அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பாஷை, அவங்க பேசுற விதம் எல்லாம் தொடர்ந்து ஒரு அமைச்சர். ரகுபதி அவங்க என்ன சொல்றாங்க? 2024 அவங்க ஆட்சிக்கு வருவாங்களாமா. 2024 டெல்லியில ஃபர்ஸ்ட் தீகார் சிறைக்கு போறது நானாமா. வெக்கமா இல்லையா? இது யார் சொல்றாங்க? லஞ்ச ஒழிப்புத்துறை சிறைத்துறையினுடைய அமைச்சர் ஃபர்ஸ்ட் நான் தீகார் சிறைக்கு போவேனாமா. இதெல்லாம் பேசினா பேட்டை ரவுடி இல்லையாங்கண்ணா? அதனால நான் அவர்களுக்கு உங்ககிட்ட நீங்க அன்பானவர்கள், மரியாதையானவங்க, உங்களுக்கு நான் 5 மடங்கு மரியாதை கொடுக்குறேன். ஏன்னா அது கடமை. அந்த மாதிரி தப்பானவர்களுக்கு அவங்க பாஷையில் நான் பேசல. எதுக்காக நான் அந்த அதிகாரத்தில் இருக்கணும், பொறுப்புல இருக்கணும்? அண்ணே எல்லா யங்ஸ்டர்ஸும் நான் பேசினதை தப்புன்னு ஒருத்தர் கூட சொல்லிங்கண்ணா. எல்லாருமே விரும்புறாங்க. காரணம் என்னன்னா, அண்ணா நீங்க தப்பா எதுவும் பேசலையே. அவர் மோடியை பத்தி தப்பா சொல்றாரு, மோடியினுடைய தாயை பத்தி தப்பா சொல்லிருக்காங்க, நீங்க பதிலடி கொடுக்குறீங்க. அவங்களுக்கு நீங்க சொல்றீங்க, சொல்லி பாருங்க. அது தெளிவா நீங்க மேடையில சொல்லிட்டு சொல்றீங்க. இல்ல எந்த இளைஞர்கள் என்ன கோவப்பட போறாங்க? எல்லா இளைஞர்களுக்கும் தெரியும், சில இடத்துல முள்ளால தாங்க நான் எடுக்கணும். பார்க்கடலை கடந்த பொழுது சிவபெருமான் எதுக்குன்னு விஷத்தை குடிச்சார். விஷம்னு தெரிஞ்சும் ஏன் குடிச்சார்? சில பேர் அந்த விஷத்தை குடிச்சுதான் ஆகணும். அதுலதான் இருக்கிறனோ தவிர ஒரு தனி மனிதனுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை எப்பொழுதும் எங்கேயும் நான் குறைக்க போவதில்லை. நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நானும் திரும்ப நான் சொன்ன அதே ரீதியில தான் பதில் சொல்லுவேன். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. இப்ப விஜய் அவர்கள் ப்ரோன்னு சொன்னாரு, அவருக்கு நான் திரும்ப ப்ரோன்னு சொன்னேன். பிராக்டிஸ் வாட் யூ பிரீச் ப்ரோ. மரியாதையா சொன்னாரு, மரியாதையா பதில் சொல்ல வேண்டியது என் கடமை. மரியாதை கொடுக்கிறாரு, மரியாதை வாங்கிக்கிறாரு. நாகரிகமான அரசியல் நோக்கி போகணும்னு நினைக்கிறார், நானும் நாகரிகமான அரசியல் நோக்கி போகணும்னு நினைக்கிறேன். பட் இவங்க அப்படி பேசலையா? பொற்காலமா போர்க்காலமானே? இன்னைக்கு கல்வித்துறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் கத்திய தூக்கிட்டு சண்டை தான் போடல, போர்க்காலம். அதாவது ஒரு பள்ளியில பாலிய சீண்டல் பாக்குறோம், அதிகமாயிருச்சு. அமித்ஷாஜி அந்த ரெக்கார்டோட வந்தாங்க, எவ்வளவு நடந்திருக்கு கையில் அந்த பேப்பர் பாத்தீங்க, காமிச்சாங்க. பாலிய சீண்டல் ஒரு பள்ளியில தரம் குறைந்திருக்குது. மரத்துக்கு கீழே மக்கள் உட்கார்ந்து படிக்கிறாங்க. அவருடைய சொந்த மாவட்டத்துல எப்படி, எந்த அடிப்படையில இவர் டிஷர்ட்டை போட்டுட்டு போய் ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டு இவர் பேட்டை தூக்க, அவருடைய மகனுக்கு பொற்காலம், பிரெஞ்சு படிக்கிறார். அன்பில் மகேஷ் பிரியாமொழி அவர்களுடைய மகனுக்கு பொற்காலம், தனியார் பள்ளிகளுக்கு பொற்காலம், 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிகளுக்கு பொற்காலம், சன்சைன் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு பொற்காலம். 3 வருஷத்துக்கு ஒரு முறை ரெனியூவல் இருந்ததை வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றி 5 லட்சம் ரூபாய் வாங்குற அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு பொற்காலம். ஆனா அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய 52 லட்சம் மாணவர்களுக்கு பொற்காலம் இல்லைங்க. அண்ணா கலந்து கொள்ளும் கடிதம் எனக்கு தான் அனுப்பிச்சிருக்காரு. அண்ணாமலைன்னு போட்டு எனக்கு அனுப்பிச்சிருக்காரு, நீங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. கலந்து கொள்வோம் சொல்றதை விட நான் கேட்கிற முதல் கேள்வி என்னங்க ஐயா பிரச்சனைன்னு கேட்கிறேன். இன்னைக்கு நான் பதில் கடிதம் நாளை காலையில் எழுதுறேங்கண்ணா. ஐயா கடிதம் போட்டீங்க, இதெல்லாம் கருத்து சொன்னீங்க, பதில் பாருங்க ஐயா. கடிதத்திலே உங்களுக்கு தெளிவுபடுத்திடணுமே, எதுக்கு 45 கட்சிக்காரங்களை கூப்பிட்டு நீங்க உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணி, 45 கட்சி நேரத்தை வேஸ்ட் பண்ணி
வடை பஜ்ஜி டீ போண்டாலாம் உங்களை போன்று என்னை போன்று வரி கட்டுறவங்க தலையில சுமத்தி, அந்த டீ பஜ்ஜி போண்டாலாம் நீங்கள் நானும் வரி தானே கட்டுறோம், கிளாரிஃபை பண்ணிட்டோம், புரோரேட்டான்னு சொல்லிட்டோம், விகிதாச்சாரம்னு சொல்லிட்டோம். அதை தாண்டி இல்லப்பா சும்மா வாங்க அந்த கிரிக்கெட் மேட்ச் விராட் கோலி பத்தி பேசணும்னா சும்மா போயிட்டு வரேன், விராட் கோலி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நல்லா ஆடினாருன்னு முதலமைச்சர் சொன்னா கேட்க போறேன். ஆனா டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறதுக்கு என்னென்ன மேட்டர் இருக்கு? எங்களுடைய நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி கோயம்புத்தூருக்கு ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி. அது நடந்தா எல்லாம் நடந்துருங்கண்ணா. அதற்கான வேலைகள் மிக வேகமாக ஆரம்பித்திருக்கின்றார்கள். கண்டினியூஸ் ஃபாலோப்ல இருக்கும். அது இப்ப இருக்கக்கூடிய விமான போக்குவரத்துறை அமைச்சர் வேகமாக செயல்படக்கூடியவர். எப்படி ஜோதிராஜ் சிந்தியா அவங்க வேகமா செயல்பட்டாங்களோ அதே போல இளமையானவர் ராம்மோகன் அவர்கள் மிக வேகமா செயல்படுறாங்க. மிக வேகமாக கோயம்புத்தூருக்கு கொடுப்பது எங்களுடைய ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. கட்டாயமா கொடுப்பாங்க. அண்ணா இல்ல மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா கேட்டீங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ணா எனக்கு இந்தியாவுக்கு 543 சரி 540 விட்டலாண்ணே. இன்னைக்கு 200 தொகுதின்னு வச்சுக்கலாம். 200 எம்பி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கான்னு வச்சுக்கலாம். அது 20% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 240 எம்பி வருவாங்களாண்ணே. அமித்ஷாஜி என்ன சொல்றாரு, ஒரு மாநிலத்துல 20% அதிகமா. சோ ப்ரோரேட்டா எல்லா மாநிலமும் விகிதாச்சார அடிப்படையில் இட் வில் இன்க்ரீஸ். சோ எங்கேயும் யாருக்கும் தமிழ்நாடு 33% உயர்ந்துச்சு, ஆனா பீகார் 67% உயர்ந்துச்சு. அது நடக்காது. புரோரேட்டான எல்லாம் அப்படி இருக்கும் பொழுது இன்னும் பிரச்சனை இருக்கும். ஏன்னா இன்னைக்கு மேல என்ன கேட்கிறாங்க, அண்ணே 1 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு எம்பி, 22 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு எம்பி, 45 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு எம்பியா? மறுபடியும் அது கண்டினியூ ஆகத்தானே. அது 45 லட்சமா இருக்காது. 30 லட்சத்துக்கு ஒரு எம்பி, 17 லட்சத்துக்கு ஒரு எம்பி, 1,10,000 பேருக்கு ஒரு எம்பி. சோ விகிதாச்சார அடிப்படையில் இன்க்ரீஸ் ஆகிறதுனால யாருக்கும் அநியாயம் நடக்காது என்பதை தெல்ல தெளிவா சொல்லுங்க. பேசிக்கா சதர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து இப்போ வந்து எம்பி ரெப்ரசன்டேஷன் இஸ் ரிலேட்டிவ்லி லெஸ் கம்பேர்ட் டு தி பிமாரு ஸ்டேட்ஸ். சோ இதே சிச்சுவேஷன் will continue. Madam, no. Now you are making a new argument. Madam's argument is we are only saying the current 543 is fixed on 1971 census, madam. So now new census conduct பண்ணதுக்கு அப்புறம் நாம இந்த புதிய ஒரு எண்ணிக்கையை ஃபிக்ஸ் பண்ண போறோம். அப்ப இருப்பது எல்லாம் ப்ரொபோர்ஷனேட்டா தான் உயரும். 543 might become 800, 850, 900. அந்த இன்க்ரீஸ் தான் ஒரு மாநிலத்தோட இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இதே லாஜிக் நம்ம பார்க்கும் பொழுது மேடம், இன்னைக்கு யூபி அவங்க கேட்பாங்க, இல்லை எங்களுக்கு அநியாயம் ஆயிடுச்சு, நாங்க எப்படி 50 லட்சம் பேருக்கு ஒரு எம்பிங்கிறீங்க, நீங்க 25 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. ஏன்னா இந்தியாவில் அவங்களும் பேசுறாங்கல்ல. ஸோ அமித்ஷாஜி அவர்கள் சொல்வது குறிப்பாக தென்னிந்தியாவில் உங்களுக்கு பிரச்சனை யாருக்குமே இருக்காது, புரோரேட்டா இன்க்ரீஸ். இது நேற்று ஸ்டாலின் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திற்கு நேர் எதிர். அதைத்தான் நேற்றுல இருந்து கேட்கிறோம். யார் சொன்னாங்க ஐயா, யார் சொன்னாங்க ஐயா, யார் சொன்னாங்க ஐயா? கடைசி கேள்வினா கடைசி அண்ணா, எனக்கு வீகம் வகுப்பவங்க, எங்களுக்கு வீகம் வகுப்பவங்க 3 பேருங்கண்ணா. உண்மை சொல்லணும், முதல்ல தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள்ட்ட போய் காது கொடுத்து கேட்கணும். 2வது கட்சி தொண்டர்கள், அவங்க கீழே இருந்து மேல சொல்லணும். 3வது பத்திரிகை நண்பர்கள், மாறுபட்ட கருத்தா இருந்தாலும் எங்ககிட்ட ஆக்ரோஷமா நீங்க இந்த மாதிரி நடந்துக்கணும், மென்மையாவும் நடந்துக்கணும், எங்ககிட்ட கருத்து சொல்லணும். இந்த 3 பேர்த்துக்கிட்டே டச்சில் இருந்தா எப்பொழுதுமே ஒரு மனிதன் நிதானமா இருப்பான். சில இடத்துல நீங்க சொல்ற கருத்து பிடிக்காம இருக்கலாம், ஆனா 3 கருத்தையும் காது கொடுத்து கேட்டா அந்த 3 பேர் எங்க 450 கோடி, 500 கோடி, 300 கோடி, 180 கோடி, எனக்கு அமௌண்ட்லாம் தெரியாதுண்ணே, அதெல்லாம் கொடுக்கறதுக்கு எங்கண்ணே பண்ணரு? ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட் படிக்கணும் இல்லைங்கண்ணா. இந்தியாவில் எல்லா நிலப்பரப்பில் இருந்தாலும் சமஸ்கிருத மொழி பேசுறவங்க கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நான் தொடர்ந்து சொல்வது, சமஸ்கிருதத்தை விட நம்முடைய தமிழ் மொழி தொன்மையும் பழமையும் ரொம்ப அதிகம். இதை யோகி ஆதித்யநாத் அவர்கள் காசி தமிழ் சங்கத்தில், முதல் தமிழ் சங்கத்தில் யோகிஜி சொன்னாங்க, சிவபெருமானுடைய வாயிலிருந்து 2 மொழிகள் வந்துச்சு, தமிழும் சமஸ்கிருதமும். அவர் சொன்னது மித்தாலஜி அடிப்படையில். ஒரு தொன்மையான மொழி, என்னுடைய தொன்மையான மொழி, முதல் தொன்மையான மொழி தமிழ் நான் கத்துக்கிறேன். அதே நேரத்தில் இன்னொரு தொன்மையான மொழியும் என்னுடைய ஊரில் இருக்கும் பொழுது அதை பத்தியும் தெரிஞ்சுக்கிறங்கிற தப்பு இல்லையா? அதே போல ஹிந்தி, நார்த் இந்தியாவுக்கு போறீங்க, டெல்லி போறீங்க, பேசுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். பக்கத்து மாநிலத்துக்கு கண்டிப்பா போகத்தான் போறீங்க. உறவினர்கள், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. பெங்களூர்ல அவ்வளவு பேர், திருவனந்தபுரத்து, கொச்சின்ல இருக்காங்க, பாலக்காட்டுல அவ்வளவு தமிழர்கள் இருக்கிறாங்க. நம்மகிட்ட வந்து ஓட்டு போட்டுட்டு போறாங்க.
அதனால ஒரு மலையாளம் கற்றுக்கொள்வது தப்பு இல்லையா? நான் என்னுடைய சிந்தனையை பொறுத்தவரை நான் இன்னைக்கு 4 மொழி பேசுறேன், 5வது மொழியை பேச கத்துக்கிறேன். படிப்படியா 26 வயசு வரைக்கும் 2 மொழி தான் தெரியும். கத்துக்க முயற்சி பண்ணும் பொழுது மொழி கற்றுக்கிறது அப்படிங்கிறது சாகர வரைக்கும் செய்யலான்னு தான் நான் சொல்றேன்.